ஓபிஎஸ் வந்து டிவிக்குள்ள வந்துருவாருன்ற ஒரு முக்கியமான இது சொல்றாங்க. நிறைய பேர் சொல்றது வந்து வந்துருவாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு தெரிந்து ஏஎம்எம்கே டிடிவி தினகரனும் கண்டிப்பாக டிவிகேவோட கூட்டணி தான் நான் நினைக்கிறேன். ஓபிஎஸ் கூட்டணி வைக்கணும்னா ஒரு கட்சி வேணும். வெறுமனே கழகம்னு பேர் மாத்துறது மட்டும் கட்சி ஆகாது. ஆனா அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம்னு கட்சி ஆரம்பிக்க முடியாது. அப்புறம் என்ன அதிமுக அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா நம்ம பேரை யூஸ் பண்றதுக்கு? அவரு பிஜேபியோட என்டிஏல எப்படி கூட்டணி வச்சாரோ அப்படி ட்ரை பண்ணாருன்னா, டிவிகேவோட ட்ரை பண்ணாருன்னா அவங்க கொஞ்சம் சீட்டு தான் கொடுப்பாங்க. இங்க 3ன்னா அங்க 5 வேணா கொடுக்கலாம். பியூஷ் கோயல் அவர்கள் ஒரு கருத்து வேற சொல்லியிருக்காரு. அதாவது பாஜக காரங்க வந்துட்டு விஜயை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு. இது என்ன கணக்கு? பாஜகவுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. திமுக ஆதரவு ஓட்டு வங்கி அதை குறைப்பது. பிஜேபி என்ன நினைக்குன்னா, கிறிஸ்டின் ஓட்டு வங்கியில ஒரு பகுதியை எடுத்துருவாரு. கிறிஸ்டின் ஓட்டு வங்கி அது திமுக ஓட்டு வங்கி தான். அப்ப திமுக ஓட்டு வங்கி விஜய் எடுத்தா அது நமக்கு தானே லாபம். விஜய் ஒன்றும் ஜெயிக்க போறது இல்ல. பிஜேபி அப்படித்தான் நினைக்குது. விஜய் எல்லாம் ஒன்றும் பெருசா ஜெயிக்க போறது இல்ல. ஆனா திமுக ஓட்டு குறைந்தால் அது நமக்கான லாபமாக முடியும். எல்லா கட்சியில இருந்து வர்றவங்களை சேர்த்துக்கிட்டா அப்ப தாவேக்காருக்கு என்ன தனித்தன்மை இருக்க போகுது? ஒரு தனித்தன்மையும் இல்ல. அதான் அதோட உண்மையான சிக்கலே அதாங்க. செங்கோட்டையன் சேர்ந்த பிறகு ஜெயலலிதாவையும் மேடம் ஜெயலலிதான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு விஜய். இப்ப நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸோட கூட்டணின்னு வச்சுக்கோ. வேணா வேலுசாமி எல்லாம் அதுல உறுதியா தெரியுறாரு. அப்படின்னா திமுக என்ன பண்ணும்? பழைய குற்றச்சாட்டு பூரா வந்துடும். ஈழத்தமிழர்களை கொன்று குவித்தது யார்? அப்ப விஜய் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது வரும். அப்ப காங்கிரஸோட எல்லா தவறுகளுக்கும் விஜயும் பதில் சொல்லணும். சந்தோஷப்பட போறது யாரு? பிஜேபி தான். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தரா ஷாம் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். கிறிஸ்டி வணக்கம். விஜய் அவர்கள் கிறிஸ்துமஸ் பெருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவிழா நடத்துறாரு. பியூஷ் கோயல் அவர்கள் ஒரு கருத்து வேற சொல்லியிருக்காரு. அதாவது பாஜக காரங்க வந்துட்டு விஜயை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு. இது என்ன கணக்கு? பாஜகவுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. திமுக ஆதரவு ஓட்டு வங்கி அதை குறைப்பது. ஆப்வியஸா நமக்கான ஓட்டு வங்கியை பெருக்குதல் அது ஒரு பாயிண்ட். எப்பவுமே எல்லா தேர்தல்களையும் வெற்றி பெறுவதற்கு நம்ம சொந்த ஓட்டு வங்கி வச்சிருக்கணும். எதிரியின் ஓட்டு வங்கியை குறைத்தல். திமுகவும் அந்த டெக்னிக் கடைபிடிக்கும். திமுகவுக்கு எதிரான வாக்கை பிளத்தல். அதிமுக சீமான் பல முனைகளாக பிரிந்தால் திமுகவுக்கு லாபம். சாதாரண கணக்கு தான் இது. அந்த வகையில விஜயோட பிரச்சனை என்னன்னா, அவர் இது வரைக்கும் தேர்தலை சந்திக்கல. அப்ப நம்மகிட்ட டேட்டா இல்ல. எல்லாமே கெஸ்டிமேட் தான். எஸ்டிமேட்டே இல்ல. இவ்வளவு ஓட்டு வாங்குவாரு, இளைஞர்கள் இவ்வளவு இருக்காங்க, இளம்பெண்கள் நிறைய தெரியுறாங்க, இப்படியான கணக்கு தான். அந்த கணக்கின் விளைவாக பிஜேபி என்ன நினைக்குன்னா, கிறிஸ்டின் ஓட்டு வங்கியில ஒரு பகுதியை எடுத்துருவாரு. கிறிஸ்டின் ஓட்டு வங்கி அது திமுக ஓட்டு வங்கி தான். அப்ப திமுக ஓட்டு வங்கி விஜய் எடுத்தா அது நமக்கு தானே லாபம். விஜய் ஒன்றும் ஜெயிக்க போறது இல்ல. பிஜேபி அப்படித்தான் நினைக்குது. விஜய் எல்லாம் ஒன்றும் பெருசா ஜெயிக்க போறது இல்ல. ஆனா திமுக ஓட்டு குறைந்தால் அது நமக்கான லாபமாக முடியும். அதிமுக பிஜேபி கூட்டணிக்கான லாபமாக முடியும். இந்த கணக்கு ஓடுவதாகத்தான் நான் உணர்கிறேன். இப்ப அதிமுகவுல எம்ஜிஆர் நினைவு தினத்தை தனித்தனியாவே அனுசரிக்கிறாங்க. அப்போ ஓபிஎஸ் அனுசரிச்சு அவர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு கோட்வேர்ட் சொல்றாங்க. டியா இல்ல டியா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டிஎம்கேவா இல்ல டிவிகேவா அப்படின்னு சொல்லிட்டு விரைவில் முடிவெடுப்போம் வழக்கம் போல சொல்லிட்டே இருக்காரு. இப்போ ஓபிஎஸ் டிவிக்குள்ள வந்துருவாருன்ற ஒரு முக்கியமான இது சொல்றாங்க. நிறைய பேர் சொல்றது வந்துருவாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி வந்தா என்ன ஆகும்? இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கூட்டணி உறுதியாயிருச்சு அப்படின்னா காங்கிரசும் தாவேக்காவும் சேரும் போது என்ன மாற்றத்தை நிகழ்த்திட முடியும்? இதுல எனக்கு தெரிந்து ஏஎம்எம்கே டிடிவி தினகரனும் கண்டிப்பாக டிவிகேவோட கூட்டணி தான் நான் நினைக்கிறேன். ஓபிஎஸ் கூட்டணி வைக்கணும்னா ஒரு கட்சி வேணும். வெறுமனே கழகம்னு பேர் மாத்துறது மட்டும் கட்சி ஆகாது. சில நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க காஞ்சிபுரம் மாவட்டத்துல அவங்க ஆட்கள்லாம் ஒரு கட்சி பேர் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க, அது ரொம்ப ஈஸியா அவங்க அதை சுவீகரிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. நமக்கு சரியா உண்மை தெரியாது. ஆனா அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம்னு கட்சி ஆரம்பிக்க முடியாது. அப்புறம் என்ன அதிமுக அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா நம்ம பேரை யூஸ் பண்றதுக்கு? திமுக மாதிரியே போட்டி திமுக வைகோ கொண்டு வரும் போதுங்க தேர்தல் ஆணையம் அதை ஒத்துக்கல. அப்புறம் தான் மதிமுக பேரை வாங்கினாங்க. முதல் மதிமுக நாவலர் நெடுஞ்செழியன் ஆரம்பிச்சது. அது 1977. திமுக ஆட்சியை இழந்து தேர்தலில் எம்ஜிஆர் ஜெயிச்ச பிறகு அவர் எம்ஜிஆர் விட்டு திமுக விட்டு விலகி மதிமுகன்னு ஆரம்பிச்சாருங்க. இதெல்லாம் தான் இந்த பெயர்களோட வரலாறு. அப்போ அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் கட்சி ஆகாது. வேற ஏதாவது ஒரு கட்சி பேர் வைக்கணும். அப்பவும் பிஜேபியை பகைக்காம தான் வைக்க முடியும். ஏன்னா தேர்தல் ஆணையம் எந்த இடத்துல வேணாலும் எதுக்கு வேணாலும் முட்டுக்கட்ட போடும். கட்சியே இல்லாம வெறுமனே குழுவா மட்டும் இருந்து அவரு பிஜேபியோட என்டிஏல எப்படி கூட்டணி வச்சாரோ அப்படி ட்ரை பண்ணாருன்னா, டிவிகேவோட ட்ரை பண்ணாருன்னா அவங்க கொஞ்சம் சீட்டு தான் கொடுப்பாங்க. இங்க 3ன்னா அங்க 5 வேணா கொடுக்கலாம். அதை தாண்டி வேற வழி இல்லை. கட்சி இருந்தா தான் சில டிமாண்ட் வைக்க முடியும். என்னன்னா, நான் பதிவு பெற்ற கட்சி, எனக்கு அங்கீகாரம் வேணும். நாளைக்கு இப்ப நிக்கிற சின்னம் எனக்கு நிரந்தர சின்னமாகணும், அதுக்கு எனக்கு இத்தனை சதவீத ஓட்டு வேணும், நீங்க 10 தொகுதி கொடுத்தா தான் அந்த ஓட்டை நான் எய்ம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்டாவது வைக்க முடியும். சோ ஓபிஎஸ் என்ன பண்ண போறாருன்னா, அந்த இடம் இன்னும் குழப்பம். அப்ப டிவிகே நோக்கி டிராவல் பண்ணலாம்.
ஏன்னா திமுகவை நோக்கி போனாருன்னா அவர் திமுகவோட பி டீம் சொல்ற எல்லா குற்றச்சாட்டும் உண்மைன்னு ஆயிரும். அப்ப அதிமுகல இருந்து 2 பேர்னு வச்சுக்கிடலாம், ஒன்னு டிடிவி இன்னொன்னு ஓபிஎஸ். அப்படி நம்ம அப்படி பார்க்கலாம், இதை பார்க்கலாம். 2 பேரும் விஜய்க்கு லாபமாங்கிறதான கேள்வி. அப்ப விஜயோட ஃப்ரெஷ்னஸ் எதுவுமே இல்லைங்க. இவங்க எல்லாருமே ஊழல் பெருவடைய, அதிமுக சரியில்லை, திமுக எல்லா கட்சியில இருந்து வர்றவங்களை சேர்த்துக்கிட்டா அப்ப தாவேக்காருக்கு என்ன தனித்தன்மை இருக்க போகுது? ஒரு தனித்தன்மையும் இல்லை. அதான் அதோட உண்மையான சிக்கலே அதாங்க. செங்கோட்டையன் வந்து சேர்ந்த பிறகு ஜெயலலிதாவையும் மேடம் ஜெயலலிதான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு விஜய். அப்ப செங்கோட்டையனோட தவறுகள் விமர்சனம் பண்ணப்படும், ஜெயலலிதா தவறுகள் விமர்சனம் பண்ணணும். சரி, எந்த தலைவரும் பிழை செய்யாதவர் கிடையாது, பிழைகளை திருத்திக் கொள்பவர்கள் தான் உண்மையான தலைவர்கள். ஆனா அரசியல் தேர்தல் அரசியல் வரும்போது பிழைகளை விமர்சனம் பண்ணுவாங்கல்ல. இப்ப நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸோட கூட்டணின்னு வச்சுக்கோ, ஃபார் தட் மேட்டர். சந்தேகம் இருக்கு எனக்கு, அப்படி கூட்டணின்னு வச்சுக்கோங்க. வேலுசாமி எல்லாம் அதுல உறுதியா தெரிகிறாரு. அப்படின்னா திமுக என்ன பண்ணும்? பழைய குற்றச்சாட்டு பூரா வந்துடும். ஈழத்தமிழர்களை கொன்று குவித்தது யார்? அப்ப விஜய் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது வரும். விஜய் அதுக்காக போராட்டமும் பண்ணியிருந்தாரு. அப்பயே பல போராட்டங்கள், இன்னும் அதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி இல்லையா தமிழ்நாட்டுல? அப்ப காங்கிரஸோட எல்லா தவறுகளுக்கும் விஜயும் பதில் சொல்லணும். சந்தோஷப்பட போறது யாரு? பிஜேபி தான். ஏற்கனவே அவங்க வந்து காங்கிரஸை ஏதாவது ஒரு வகையில வந்து ஓரம் கட்டணுங்கிறதா அவங்க எண்ணம். அவங்க சந்தோஷப்படுவாங்க. நஷ்டப்பட போறது விஜய் தானே. விஜய்க்கு ஃப்ரெஷ்னஸ் அப்பீல் போயிருமே. இந்த முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பெரிய அனுபவம் தேவை. எனக்கு என்னமோ விஜய் வந்து அடுத்த தேர்தலில் தான் அந்த அனுபவம் அவருக்கு கிடைக்கும் என்பது எனது பார்வை. ஆனா நேற்று கிறிஸ்மஸ் விழா பார்த்துருப்பீங்க, நிறைய பிஷப்ஸ் வந்திருந்தாங்க, குருமார்கள் வந்திருந்தாங்க. விஜய் வந்து இயேசுவோட ஒப்பிட்டுலாம் சில பேர் பேசியிருந்தாங்க. இவர் ஜோசப் கதை அப்படின்ற ஒரு கதை சொல்கிறாரு. ஏற்கனவே அந்த கமெண்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, ஜோசப் விஜய்னு அதையே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவருக்கு பின்னாடி கிறிஸ்தவர்கள் தான் இயங்கிட்டு இருக்கான்ற கருத்தையும் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இது ஒரு பெரிய ஒரு இதாக ஆயிடாதா அவருக்கு? அது வலு சேர்க்கிற மாதிரி ஆயிடாதா? வலு சேர்க்கிற மாதிரி தான் ஆகும். ஏற்கனவே வந்து கிறிஸ்டின் மிஷினரி ஃபண்டிங் அவருக்கு இருக்குங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பிஜேபியை சேர்ந்த பல நண்பர்கள் அது தொடர்ந்து கூறி வந்தார்கள். அது போக ஜேபிஆர் அவர்கள் எப்படின்னா, நாங்க வந்து எம்ஜிஆரோட பத்திரிகைகளில் பணியாற்றும் போது, அது இன்னைக்கு எம்ஜிஆர் நினைவு நாள், அதையும் சேர்த்து நான் நினைவு கூறுறேன். 1980 எம்ஜிஆர் பத்திரிகை தான் எங்களோட முதல் பயிற்சி களம். தாய் அண்ணா, மெட்டி. அண்ணா வந்து நாளிதழ், தாய் வந்து வார இதழ், மெட்டி வந்து மாத இதழ். நெல்சன் மாணிக்க ரோட்ல வந்து ஒரு பெரிய கேம்பஸ்ல, பின்னாடி மூகாம்பிகா ஆப்செட் பிரிண்டர்ஸ்னு பிரஸ், முன்னாடி ஆஃபீஸு. எம்ஜிஆர் சிஎம், அவர் வருவார். ஒரு குறைந்தபட்சம் மாதத்துக்கு 2 முறை அவர் நம்ம பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் வந்து அவர் பேசலாம் முயற்சி பண்ணுவார், விஷ் பண்ணுவார். இப்படி எம்ஜிஆரோட வளர்ப்பு மகன் அப்பு சார், அவர் ரவீந்திரன், அவர் தான் வந்து நிர்வாகி. துணைவியார் ஜானகி அம்மா தான் எங்களுக்கு வந்து முதலாளி. பலரும் வந்து அந்த பத்திரிகையிலேருந்து வெளியே வந்தவங்க தான். நக்கீரன் கோபால் கூட அங்கிருந்து வந்தவர் தான். அப்போ எம்ஜிஆர் பத்திரிகையில பணியாற்றும் போது ஜேபிஆர் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னா, அவர் வடசென்னை அதிமுக வடசென்னை மாவட்ட செயலாளர், கிறிஸ்டின் மிஷினரி, கிறிஸ்டின் ஓட்டு வங்கி, வடசென்னையில பெரிய கிறிஸ்டின் ஓட்டு வங்கி இருக்குங்க, அந்த ஓட்டு வங்கியை ஒருங்கிணைப்பார். அது அதிமுகவுக்கு உதவியாக இருக்கும். இப்படியான கால்குலேஷன் தான். அதுக்கெல்லாம் ரொம்ப எம்ஜிஆரோட மரணத்தை ஒட்டி தான் அவர் வந்து நிறைய கல்வி ஸ்தாபனங்கள் கொடுத்து கல்வி தந்தையா மாறினாரு. அப்போ வந்து தின இதழ்னு ஒரு நாளேடு நடத்துவார், ஈவினிங் நாளேடுங்க. நடத்தவே முடியாது. அப்போ எல்லாரும் ஒரு பேப்பர் நடத்துறதுன்னா அது தற்கொலைக்கு சமம் அப்படிங்கிறது தான் அப்போ இருந்த கான்செப்ட். கலர் நாளேடு வேறு. அப்போ கலர்ல நாளேடு வர்றது, அதுவும் வாழை நாளேடு வர்றதெல்லாம் அபூர்வத்துல அபூர்வம். ஜேபிஆர் எப்படி இதை சமாளிக்கிறாரு என்ற வாதம் எழும்போது, இல்லைங்க கிறிஸ்டின் ஃபண்டிங் இருக்கு அதுல. இன்னொன்னு, தாய் ஆபீஸ்ல இருந்து வெளியில போறவங்களுக்கு தேநீர்லாம் கொடுத்து உபசரிச்சு அப்படியே அவங்க ஆபீஸ்ல வந்து ப்ரூஃப் ரீடிங் வேலையை வாங்கிட்டு விட்டுருவாரு. அவருக்கு செலவு கிடையாது, பெர்மனன்ட் எம்ப்ளாயி கிடையாது. இவன் நம்மால் வந்து டீக்கே போய் வந்து அங்கே வேலை பார்த்துட்டு வந்துடுவான். ப்ரூஃப் ரீடிங் பெரிய வேலை. ஈவினிங் பேப்பர்ல ப்ரூஃப் ரீடிங்கிறது, அது பேப்பர் பிரிண்டிங் போறதுக்கு முன்னாடி அவசரமா பார்க்க வேண்டியது. அது பயங்கர பயிற்சி இருக்கணும். அப்பெல்லாம் கைட்டு தானே அச்சு கொடுத்தால், அதனால பயங்கர பயிற்சி இருக்கணும். ஜேபிஆர் வந்து அப்படித்தான் டெக்னிக்கலா அதை ஹேண்டில் பண்ணுவாரு. ஃபண்டிங் வந்து அவருக்கு உண்டு. அதை வைத்து அவர் வந்து பெரிய கல்லூரி, பெரிய தாளாளர் ஆனாரு. அவரோட மருமகன் வந்து இன்றைக்கு வந்து மரமன் மட்டும் இல்ல, அவரது குடும்பத்தை சேர்ந்த பலரும் வந்து தாவேக ஆதரவாளர்களா இருக்காங்க. காஞ்சிபுரம் அரங்க கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணது அவங்க காம்பவுண்ட்ல தான். காஞ்சிபுரம்னு சொன்னா கூட அது ஜேபிஆர் காலேஜோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். அது ஃபண்டிங் மட்டும் இல்லாம இப்ப நிறைய உதவிகள் செய்யறது எல்லாமே ஆரம்பத்துல இருந்தேங்க. இது இப்போ ஒன்றும் இல்லை, ஆரம்பத்துல இருந்து. அப்போ மிக இயல்பாக கிறிஸ்தவ தலைவர்கள், கிறிஸ்தவ மத குருமார்கள், பொலிட்டிக்கலா யோசிக்கிறவங்க, நமக்கு ஒரு ஹோல்டு வேணும்னு யோசிக்கிறவங்க, திமுக ஆட்சியில கோரிக்கைகள் நிறைவேறலன்னு சொல்றவங்க, எல்லாருமே டுவர்ட்ஸ் விஜய் மைக்ரேட் ஆனாங்க. நியாயமா வந்து அவங்க அதிமுகவுக்கு வந்திருக்கணுங்க. ஏன்னா ஜேபிஆர் அதிமுக வடசென்னை வந்து அப்ப பிரிக்கப்படாத மாவட்டங்க, ரொம்ப பெரிய மாவட்டம்.
ஜேபிஆர் வந்து கொஞ்சம் டஃப் பர்சன் வேற. அவங்க ஃபேமிலில இருந்து வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா விஜய்க்கு மைக்ரேட் ஆனது இப்போ ஆஃப் லைட் தான். அதாவது அதிமுகவோட மைனஸ் பாயிண்ட் இது. அதிமுக அவங்களை கைவிட்டுருச்சு ஏதோ ஒரு காரணத்தினால. எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு ஜெயலலிதா அம்மா வளர்ந்து வரும்போதுமே ஜேபிஆர் என்ன பண்ணாருன்னா அவர் பாக்கியராஜை ப்ரொமோட் பண்ணாரு. அப்பவும் லைட்டான ஒரு கிறிஸ்டியன் டச் இருந்துச்சு. அதுல வந்து பாக்கியராஜும் ஜெயலலிதாவும் மோதினாங்க. கடைசியில பாக்கியராஜ் தனியான கட்சி. எதுக்காக நான் பாக்கியராஜை குறிப்பிட்டு சொல்றேன்னா அவரும் திரை நட்சத்திரம். நீங்க விஜய்க்கு இன்னைக்கு என்ன பாப்புலாரிட்டி இருக்கோ அதை விட கூட அதிகமான பாப்புலாரிட்டி பாக்கியராஜுக்கு அந்த காலத்துல உண்டுங்க. பாக்கியராஜை வச்சு நாங்களும் ஒரு படம் எடுத்திருக்கோம். நாங்க ஆரம்பத்துல 2 படம் பண்ணோம். அதுல ஒரு படம் வந்து ஊமை ஜனங்க. நான் முதல்ல எனக்கு சினிமா பத்திரிகை தாங்க என்னோட பத்திரிகை, திரைச்சுவையின் பேர் இருக்கு. அதுல ஒரு பெரிய குரூப் உட்கார்ந்துருந்தோம். எல்லாமே கொஞ்சம் தலை கலைந்தவர்கள். நீங்களா இப்ப எப்படி இருக்கீங்களா? அப்படி நாங்க வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோம். அந்த படம் அது பாக்கியராஜ் வந்து வேணாங்க நிறுத்திருங்கன்னு தான் சொன்னாரு. நாங்க கேட்காம அதை படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரொடியூஸ் பண்ணி அவர் வந்து அதுல போய் நடிக்காம போய் பெரிய கதை. அதுக்கு பிறகுதான் பாக்கியராஜ் பூர்ணிமா கல்யாணம் படம் ஓடல. ஆனால் ஜேபிஆரும் பாக்கியராஜும் அந்த நெருங்கிய நட்போடையே டிராவல் பண்ணாங்க. இப்ப இதுல எப்போதுமே வந்து இந்த ஓட்டு வங்கி கணக்கு உண்டு. அதுக்காக நான் சொல்ல வரேன். பாக்கியராஜ் ஜெயலலிதாவை எதிர்த்து அவரால பெரிய அளவுக்கு சோபிக்க முடியல. திரை நட்சத்திரம் தான். ஆனா தனி கட்சி ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. அதிமுக திமுக எது ஒரு 4 முனை போட்டியா 1989 களம் ஆரம்பிச்சது. அதிமுக பிளவுபட்டுருச்சு. 2ஆ இருக்கு. இப்பவும் அதிமுக 2ஆ இருக்கு. எம்ஜிஆரோட நினைவு நாள்ல இதெல்லாம் நம்ம நினைவு கூற வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். ஜேஜா 2, திமுக ஒன்றுபட்டு அவங்க கூட்டணி வழக்கமான அந்த அதே ஜபர்தஸ்தோட திமுக 89 இருந்தது. இப்போ 4வது முனை, 5வது முனையும் உண்டுங்க. சின்ன சின்ன கட்சிகள்லாம் 5வது முனை வெற்றி வந்து திமுக கலைஞர் முதலமைச்சரானார். இதுதான் 89 வரலாறு. கிட்டத்தட்ட அதே மாதிரியான வரலாறு தான் இப்போ 4 முனை போட்டி. காங்கிரஸ் இருக்க வேண்டிய இடத்துல பிஜேபி. அப்பவும் காங்கிரஸ் இருந்துச்சுங்க. அங்க காங்கிரஸ் தேசிய கட்சி, அதாவது தேசிய கட்சின்னு நான் எடுத்துக்கிறேன். காங்கிரஸையும் பிஜேபியும் நான் ஈக்குவேட் பண்ணல. தேசிய கட்சி நேஷனல் பார்ட்டி. அதாவது ஆல்வேஸ் வந்து ஒரு நேஷனல் ஓட் பேங்க் உண்டு நம்ம கிட்ட. ஒரு மாநிலம் சார்ந்த ஒரு திராவிடியன் ஓட் பேங்க் உண்டு. அதிமுக வந்து எதுவாக இருந்தாலும் திராவிடியன் ஓட் பேங்க்ல தான் இருந்துச்சு. எம்ஜிஆர் காலத்திலயும் ஜெயலலிதா காலத்திலயும். இப்படியான ஒரு சூழல்ல கிறிஸ்டியன் ஓட்டு வங்கி ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. அதுக்காக நான் சொல்ல வரேன். அது